ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு போண்டா தான் பார்க்க போகிறோம். இது வந்து திருப்பதியில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. திருப்பதியில் லட்டு மட்டும் ஃபேமஸ் இல்லை. இந்த போண்டா நீங்கள் எங்கே ஹோட்டலுக்கு போனாலும் சரி இந்த போண்டா தான் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நிறைய மாவுங்க ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். திருப்பதி லட்டுக்கு ஃபேமஸ்னால் திருப்பதி போண்டாக்கும் ஃபேமஸ் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு கப்புக்கு உளுந்து, ஒரு கப்புக்கு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ரெண்டும் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற விட்டுட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம போண்டா தான் செய்ய போகிறோம். ஸோ நான் அரைச்சி வந்து ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன் மாவு. ஸோ ஒரு கப்பு உளுந்து, ஒரு கப்பு பச்சரிசி, அதே மாதிரி 2 இது கைப்பிடிக்கு எடுத்தாலும் சரி, இல்லைனா 1/2 கப்புக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது 1/2 கப்புன்னா 1/4 கப்புக்கு வந்துட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்துட்டு நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடிக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. ஸோ நம்ம கோதுமை மாவு, மைதா மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்சது, உப்பு, பேக்கிங் சோடா வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். பேக்கிங் சோடா அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. தண்ணி வந்து தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அந்த பவுலில் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ வேறு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு. மோஸ்ட்லி இதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி வந்து தேவைப்படாது. ஸோ இப்போ நான் ஒரு கப்புன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எண்ணெயும் வந்து நல்லா காஞ்சிருச்சு. லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே வந்துட்டு நம்ம போண்டா இதுக்கு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப தீய விடாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன சின்னதாக போட்டாலே வந்துட்டு அது உப்பிட்டு பெருசாக வரும். பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே இதில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போட்டுக்கலாம். நல்ல ஒரு கெட்டி சட்னி செஞ்சுட்டு தேங்காய் சட்னியோடு தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் வந்து இது இன்றைக்கி சாப்பாடுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வத்த குழம்பு வச்சுருக்கோம், கூட சேர்த்து இந்த போண்டாவோட சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு காஃபி டீ போட்டுட்டு ஈவினிங்கில் வந்துட்டு கெட்டி சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வேகட்டும், பார்க்கலாம் நம்ம. பாருங்க, நல்லா வெந்துட்டுருக்குது. ஒரு பேட்ச் போட்டோம், இன்னும் மாவு இவ்வளோ இருக்குது. இன்னொரு பேட்சுக்கு வரும் கரெக்டாக. ஸோ இதை நம்ம வந்து கரண்டி போட்டு திருப்பி விடலாம். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் போட்டாலே அது நல்லா உப்பிக்கிட்டு வரும். நல்ல வாசனை கமகமன்னு இருக்குது. ஏன்னா உளுந்து, அரிசி, கோதுமையோட அந்த ஃப்ளேவரு எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்குது வாசனை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ எண்ணெய் இப்படி சாய்ச்சி பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம்.